கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் 21வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த நாம் தியானிக்க போகிறோம். 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் என்ன செய்யப்படார், அசைக்கப்படாதிருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, ராஜா யார் மேல நம்பிக்கையா இருக்கிறாரா? ராஜா. ஸ்தோத்திரம். ராஜா என்று சொன்னாலே அவர்கிட்ட எல்லாமே உண்டு, அவர்கிட்ட எல்லாமே அதிகாரம் உண்டு, படைகள் உண்டு. அவருக்கு இல்லாதது எதுவுமே கிடையவே கிடையாது. போன வாரம் சொன்னேன், 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை குறித்து என்ன செய்கிறது, பேசுகிறது. வெற்றியின் ரகசியத்தை குறித்து என்ன செய்கிறது, பேசுகிறது. அல்லேலூயா. ராஜா, இது வெற்றியின் சங்கீதம். 21வது சங்கீதம் என்னதுன்னு சொன்னேன், கிடைத்த யுத்தத்தில் கிடைத்த வெற்றி. அப்போ இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன? இவருக்கு கிடைச்ச இந்த மகா மேன்மையான ஆசீர்வாதம், இவருக்கு கிடைச்ச வெற்றி, இவருக்கு கிடைச்ச மேன்மை, இவருக்கு கிடைச்ச ஆமை ஸ்தோத்திரம், அந்த உயர்வுக்கு ரகசியம் என்ன என்பதை தான் இந்த 7வது வசனம் சொல்லுகிறது. 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசித்தா இந்த வெற்றிக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த ராஜா கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இந்த வெற்றிக்கு ரகசியம். அல்லேலூயா. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த சத்துருவை முறியடித்தது, சத்துருவை மேற்கொண்டது, சத்துருவை ஜெயம் கொண்டதுக்கு காரணம் என்ன? இந்த ராஜா படைகளின் மேல் வச்ச நம்பிக்கை அல்ல, இராணுவத்தின் மேல் வைத்த நம்பிக்கை அல்ல, அதாவது தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மீது வைத்த நம்பிக்கை அல்ல, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அதுதான் இவருடைய வெற்றிக்கு பெரிய ரகசியம். நம் போராட வேண்டிய அவசியம் இல்லை தேவ ஜனமே. நம் வாழ்க்கையை குறித்தோ நம்முடைய வெற்றிக்காக, நாம் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியது இல்லை. உலகம் சொல்லுகிறது, நீ வெற்றி பெற வேண்டுமானால் நீ என்ன செய்துதான் ஆக வேண்டும், போராடிதான் ஆக வேண்டும். உலகம் என்ன சொல்லுகிறது? ஊக்குவிக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ என்ன செய்துதான் ஆக வேண்டும், யூ ஹாவ் டு, நீ போராட வேண்டியது அவசியம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லி தருகிற காரியம் என்ன? நாம் போராட வேண்டிய அவசியம் அல்ல, நாம் அவரை சார்ந்து கொண்டால் போதும், வெற்றி நம்மை தேடி வரும். அல்லேலூயா. அப்போ போராட வேண்டியது இல்லை அப்படின்னா நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? அவர் மேல் நம்பிக்கை வைங்கள். அவர் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்காக கர்த்தர் போராடுகிறார். நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள், ஆனால் அவர் உங்களுக்காக போராடித்தான் ஆக வேண்டும். நீங்க அவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள், ஆனால் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும். ஏன் அவர் உங்களுக்காக யுத்தம் செஞ்சே ஆகணும்? நீங்க யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புறீங்க. இந்த வெற்றிக்காக ஆமென் ஸ்தோத்திரம், நான் போராடல ஆண்டவரே, இந்த யுத்தத்துல நான் உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன், அதனால நான் இளைப்பாறுகிறேன், எனக்காக நீர் யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்பலாமா ஆண்டவரே? ஆண்டவரை நம்பலாமா? ஆண்டவர் எல்லா நம்பிக்கைக்கும் யாராயிருக்கிறார்? பாத்திரவானாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக கர்த்தரே போராடுகிறார். கர்த்தரே அவனுக்காக காரியத்தை செயலாற்றுகிறார், நிறைவேற்றுகிறார். யாருக்காக? அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவனுக்காக கர்த்தரே முன் நிற்கிறார். நீங்க ஒன்றை மாத்திரம் புரிஞ்சுக்கிடணும், நீங்க கடந்து போராடுறீங்க அப்படின்னா உங்க நம்பிக்கை யார் மேல இல்லைன்னு அர்த்தம், கர்த்தர் மேல் இல்லை என்ற அர்த்தம். நீங்க போராடாம நீங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம்னா நீங்க என்ன செய்றீங்கன்னு அர்த்தம்,
அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு என்ன இல்லை? பயமே இல்லை. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு என்ன இல்லை? ஏன் பயம் இல்லை? நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த ராஜா யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். அதனால்தான் என்ன இல்லை? இந்த ராஜாவுக்கு பயம் இல்லை. இராணுவம் இருக்கிறதுனால பயம் இல்லாமல் இருக்காரா? இல்லை. தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனால பயம் இல்லை. இந்த பயம் இல்லாததுனால அவர் எதை பெற்றுக்கொள்ளுகிறார்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். உங்களுக்கு பயமா இருக்கா? எதையாவது குறித்து நீங்க பயப்படுறீங்களா? எதையாவது குறித்து அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ? பயப்படாதீங்க. முழு நம்பிக்கை யார் மேல வைங்க? கர்த்தர் மேல் மாத்திரம் என்ன செய்யுங்க? வைங்க. அல்லேலூயா. அவர் மேல் நீங்க நம்பிக்கையா இருக்கும்போதுதான் அவர் தம்முடைய காரியத்தை என்ன செய்ய முடியும்? செயலாற்ற முடியும். அவரை நம்புறவங்களுக்காக அவர் முழுவதும் அவர் என்ன செய்கிறார்? செயலாற்றுகிற தெய்வமா இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கிற அனுபவம் நமக்கு வேணும். நான் உறுதியா நிற்கணும் பாஸ்டர். யாவைக்குரிய வாழ்க்கையில நான் இப்படி வாழணும், உறுதியா வாழணும் அப்படின்னா நீங்க நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல் வைக்கணும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்யப்பட மாட்டாராம்? உன்னதமானவருடைய தயவினால அசைக்கப்படாதிருப்பார். அப்போ உன்னதமானவருடைய தயவுனா எவ்வளவு ஸ்ட்ராங் தயவு, அவருடைய தயவு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். எவ்வளவு தயவு, எவ்வளவு பலம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய தயவு, அந்த தயவினுடைய அஸ்திபாரத்தின் மேல அசைக்கப்படாது இருக்கிறார். அப்படின்னா அவர் எந்த அஸ்திபாரத்தின் மேல இருக்கிறார்? இந்த கட்டடம் அசைக்கப்படாம இருக்கு அப்படின்னா இது எந்த அஸ்திபாரத்தின் மேல் இருக்கு? கல், மண் எல்லாம் கல், மண், வானம் தோண்டி நல்ல ஸ்ட்ராங்கா உள்ள போட்டதுனால தான் கட்டடம் என்ன செய்யாமல் இருக்கு? அசையாம இருக்கு. நிலநடுக்க வந்தாலும் என்ன செய்யாது இருக்கும்? அசையாம இருக்கும். அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய தயவின் மேல கட்டப்படுவானே ஆனால் அவனை அசைக்க யாராலையும் முடியாது. கிருபையின் மேல கட்டப்படுவானே ஆனால் அவனை அசைக்க ஒருவராலும் முடியவே முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு உறுதி வாழ்க்கையில, இவ்வளவு உறுதியா எப்படி நிக்கிற காரணம்? நான் நம்பிக்கை என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் அவருடைய தயவை நம்புறேன், நான் அவருடைய கிருபையை நம்புறேன், நான் அவருடைய அன்பை என்ன செய்கிறவன்? நம்புகிறவன். அதனால நான் என்ன செய்யப்படாதிருப்பேன்? அசைக்கப்படாதிருப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய உறுதி எங்கிருந்து வருது? நமக்கு எது உறுதியை தருகிறது? நமக்கு எது ஸ்ட்ராங்கை தருகிறது? அல்லேலூயா. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவாங்க. எது அவருடைய எனர்ஜியா? பூஸ்ட் அவருடைய எனர்ஜி. இந்த சரீரத்துக்கு எது ஸ்ட்ராங் தருது? சாப்பாடு தான் என்ன செய்யறது? ஸ்ட்ராங். எக்ஸசைஸ் இந்த சரீரத்தை என்ன செய்கிறது? வலிமைப்படுத்துகிறது. சாப்பாடு இந்த சரீரத்தை என்ன செய்கிறது? வலிமைப்படுத்துகிறது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது வலிமையை சேர்க்கிறது? நமக்கு எது வலிமையை கொண்டு வருகிறது? எதன் வழியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உறுதியை பெற்றுக்கொள்கிறோம்? நம்பிக்கையின் வழியாக. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையின் வழியாக, விசுவாசத்தின் வழியாக தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யப்படும்? ஸ்திரப்படுத்தப்படும். அதற்கு ஒரே வழி நம்ம ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒன்றுதான். சரீரம் இவ்வளவு உறுதியா இருக்க காரணம் என்ன? 3 நாள் சாப்பிடாம இருந்தோம்னா நம்மளால நிற்க முடியுமா? நடக்க முடியுமா?
ஒண்ணுமே நம்மளால் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. நம்மளால ஒரு வேலையை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. நம்முடைய சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பே இல்லவே இல்லை. எதனால அசையாம இருக்கிறாரு? தேவனுடைய தயவினால். அன்னைக்கு இதை தியானித்து கொண்டிருக்கும் போது நான் கண்டுபிடிச்ச ஒன்று, தேவ தயவு எவ்வளவு பலன் உள்ளது. அல்லேலூயா. தேவனுடைய தயவு எவ்வளவு ஸ்ட்ராங்கானது. அந்த தயவினால ஒருத்தன் தேவ தயவை பெற்றிருக்கிறான்னா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. லூயா. உங்க பிள்ளைகளுக்கு தேவ தயவு இருக்கு அப்படின்னா உங்க பிள்ளைங்க யாரு? படுபயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளு. லூயா. இந்த ஊழியத்தில் தேவனுடைய தயவு இருக்கணும்னா இருக்கும் என்றால் நம்மெல்லாம் யாரு? படுபயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஊழியம். அப்போ எதால நம்ம ஸ்ட்ராங்கா மாறுறோம்? எதால நம்ம உறுதியா மாறுறோம்? தேவ தயவினால உறுதியா மாறுறோம். உயர்வும் அதுதான் தருது, நமக்கு உறுதியையும் எதுதான் தருகிறது? தேவனுடைய தயவு. அல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மனுஷனை அசைக்கவே முடியாது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை அசைக்கவோ முடியவே முடியாது. ஏன்? அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதனால்தான் இங்கே ராஜா சொல்றாரு, அப்பா நான் அசையாம இருக்க காரணம் என்னுடைய அதிகாரம் அல்ல, அவருடைய தயவு. அல்லேலூயா. என் அதிகாரத்தை கூட எல்லாரும் அசைச்சிடலாம், ஆனா அவர் தயவை எவனும் அசைக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய தயவினால், உன்னதமானவருடைய தயவினால் நான் என்ன செய்யப்படாது இருப்பேன், அசைக்கப்படாது இருப்பேன். எனக்கு ரொம்ப பெரிய வெளிச்சம் தந்தது இந்த வார்த்தை. நம்ம தயவுனா ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறோம். அவருடைய தயவு தான் எவ்வளவு படுபயங்கரமான ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் பாருங்க. அப்போ நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்க போறீங்க? ஆண்டவரே உங்க தயவு எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? நான் உங்க தயவின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்பா. நான் என் உழைப்பின் மேல நம்பிக்கையா இல்லை, உங்க தயவு மேல நம்பிக்கையா இருக்கிறேன். நான் விதைச்சு போட்டிருக்கிற, நாட்டி வச்சிருக்கிற இந்த நெல்லு மேல நான் நம்பிக்கையா இல்லைப்பா, உங்க தயவின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். நான் உழைக்கிற என் உழைப்பின் மேல நான் நம்பிக்கையா இல்லைப்பா. உழைக்கணும், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஆனால் நான் எதன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்? உங்க தயவுல தான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே. அவரை நம்பி பாருங்க, நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. இங்க ராஜா போராட விரும்பல. இங்க ராஜா என்ன செய்ய விரும்பல? போராட விரும்பல. அவர் தெரிந்து கொண்ட வழி, நான் அவரை சார்ந்து கொள்ளுகிறேன், நான் அவரை முற்றிலுமா என்ன செய்கிறேன்? சார்ந்து கொள்கிறேன். நான் செய்ய வேண்டிய வேலை அது மட்டும்தான். அவர் தான் போராடணும். எனக்காக, என் பிள்ளைக்காக அவர் தான் என்ன செய்யணும்? போராடணும். நான் போராட முடியாது. என்னால எனக்கு விரோதமாய் நிக்கிற 1000 பேருக்கு முன்னால நின்னுக்கிட்டு என்னால எப்படி போராட முடியும்? 1000 பேருக்கு முன்னால நின்னுக்கிட்டு உங்களால போராட முடியுமா? முடியுமா? சத்தமா சொல்லுங்க. ஒருத்தனை எதிர்த்து நின்று போராடைய நம்மளால முடியாதுங்க. ஒருத்தனை எதிர்த்து நின்று போராட நம்மளால முடியாது. இல்லை, அப்போ போராட வேண்டியது யார் தான்? நான் இல்ல, கர்த்தர் தான் போராடணும். அப்போ நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? அவரை சார்ந்து கொள், அவரை சார்ந்து கொள். கர்த்தர்ட்ட சொல்லு, அப்பா நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. The battlefield belongs to God. யுத்தம் கர்த்தருடையது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது 14:14 என்னாகமத்தில். அல்லேலூயா. யாருடையது யுத்தம்? முற்றுமுடிய கர்த்தருடையது மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா.
எனக்கு வலிமை இருக்கு, ராஜாவுக்கு வலிமை இருக்கு, ராஜாவுக்கு படம் இருக்கு, ராஜாவுக்கு ராணுவம் இருக்கு, ராஜாவுக்கு என்னதான் இல்லை, எல்லாமே இருக்கு. ராஜாவுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய படப்பட்டாளமே இருக்கு. ஆனா அந்த ராஜா யாரை சார்ந்து கொள்ளவில்லை? நான் சொன்ன எதையும் சார்ந்து கொள்ளவில்லை. தேவன் ஒருவரை அவர் சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு எது கிடைக்கும்? தேவ தயவு கிடைக்கும். நீங்க அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவருடைய தயவு உங்களுக்கு அளவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், எங்க போனாலும் தயவு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீ அவர் மேல் நம்பிக்கையா இருக்கல, அவர் தம்முடைய தயவை எல்லாம் முன்னால கடந்து போக பண்ணுவார். அந்த தயவு உனக்காக யுத்தம் செய்ய. நம்பிக்கையா இருக்கிற தேவ பிள்ளையே, நம்பிக்கையா இருக்கிற தேவ ஜனமே, நம்பிக்கையா இருக்கிற சகோதரியே, தங்கச்சியே, அவர் உனக்கு காண்பிக்கிற தயவு பெரியது. யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் முழுவதும் அவரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் மிக பெரிய தயவை காண்பிக்கிறார். நான் கண்டுபிடிச்ச உண்மை அதுதான். என் கண்களை திறக்கும் போது நான் கண்டுபிடிச்ச வெளிச்சம் அதுதான். யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறானோ அவனுக்கு தயவு நிச்சயம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க, நீங்க ஆண்டவரை நம்புனா அவருடைய தயவு, அவர் தயவினா நீங்கள் அசைக்கப்படாது இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க தாவீது பலவீனமானவன் அல்ல, ராஜா பலவீனமானவரா? வசனம் சொல்லுது, ராஜா கர்த்தர் மேல் என்ன செய்கிறார்? நம்பிக்கையா? ராஜா பலவீனமான ஆளா? ராஜா கிட்ட ராஜா ஏழையான ஆளா? ராஜான்னு சொன்னாலே பயங்கரம் தான். ராஜான்னு சொன்னாலே அவர் கையில் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. இல்லையா? ராஜான்னு சொன்னாலே ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லவே இல்லை. பின்ன ஏங்க இந்த ராஜா ஆண்டவரை நம்பணும்? பின்ன ஏன் ஆண்டவரை நம்பணும்? அல்லேலூயா. இந்த தாவீது ராஜாவினுடைய வெற்றியின் ரகசியம் ரொம்ப பிரமிக்க வைக்கும். ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஒரு ரகசியத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? ராஜ ரகசியம், யுத்தத்துக்கான ரகசியத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. கடைசி நேரத்தில் தான் அதை என்ன செய்வாங்க? செயல்படுத்துவாங்க. யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற ஏதோ வேர்டு சொல்லுவாங்க, அதை மறந்துட்டேன்னா. அது என்ன ரகசியம்? யுத்த ரகசியம், இராணுவ ரகசியம். என்ன ரகசியம்? அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் என்ன செய்யும்? தெரியும். அதை ஒன்று யுத்தம் தோக்க போகிற நிலைமை வரும்போது அந்த யுத்த ரகசியத்தை என்ன செய்வாங்க? செயல்படுத்துவாங்க. அப்போ திடீர்னு எதிர்நாட்டை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க? இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவங்க திக்குமுக்க ஆடிடுவாங்க, திகைத்து விடுவார்கள். அந்த ரகசியத்தை அப்படி இராணுவ ரகசியத்தை ரொம்ப காத்துக்கொள்றது, ரொம்ப சில இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக எத்தனையோ இராணுவ வீரர்களை சித்திரவதைப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க எந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க? இராணுவ ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. அது இந்திய தேசத்துக்கு துரோகம் செய்கிற மாதிரி. அது எந்த தேசத்தை அவர் சார்ந்தாரோ அந்த தேசத்துக்கு, தாய்நாட்டுக்கு துரோகம் செய்வது போல அந்த ரகசியத்தை வெளியே சொல்வது. அப்போ இங்க தாவீது என்ன ரகசியம் வச்சிருக்கிறாரு? தாவீது ஒவ்வொரு யுத்தத்திலும் என்ன செய்யறாரு? வெற்றிக்கு மேல வெற்றியை குவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ரகசியம்? ஒரு ரகசியம் இல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது மட்டும்தான் ரகசியம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் தாவீது வைத்த நம்பிக்கை ஒன்றுதான் அவனுக்கு இருந்த மிக பெரிய ரகசியம், மகிமையின் ரகசியம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பது. அல்லேலூயா. என்னப்பா ரகசியம்? என்ன செய்த நீ?
நம்ம குடும்பத்தை பார்த்து செய்யணும், ஊழியத்தை பார்த்து சொல்லணும், ஒவ்வொரு தங்கச்சி மாரையும் பார்த்து ஒவ்வொருவரையும் கேட்கணும், என்ன தான் செய்யற நீ? அல்லேலூயா. ரகசியம் வேற இல்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அல்லேலூயா. அந்த நாட்கள் வருமா? அந்த நாட்கள் இங்க இவ்வளவு பெரிய யுத்தத்தை இவ்வளவு எளிதா எப்படி நீ ஜெயிக்க முடிஞ்சது? ரகசியம் வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் அவரை நம்பினேன், அவர் என் மேல தயவா இருக்கிறார். நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா தயவு தானா வெளிப்படும். தயவு வெளிப்படணும்னா நீங்க யார் மேல் நம்பிக்கையா இருந்தா போறோம்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தா அல்லேலூயா. அப்போ இந்த வேத பகுதி ராஜா பெற்றுக்கொண்ட வெற்றியை குறித்து அங்க தம்பட்டம் அடிக்கல. தாவீது ராஜா தான் பெற்றுக்கொண்ட வெற்றி அவர் என்ன செய்யல? பாரு, நான் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறேன் என்று தாவீது என்ன செய்யல? எல்லா சரித்திர புத்தகமும், ராஜாவினுடைய சரித்திர புத்தகங்கள் எல்லாம் எதை சொல்லுது? அதாவது இந்த ராஜாக்கள் சரித்திர புத்தகம் அல்ல, மற்ற ராஜாக்கள், உலக பிரகாரமான ராஜாக்கள் பெற்ற வெற்றியை என்ன செய்து பக்கம் பக்கமா எழுதி சொல்றாங்க. அவர்கள் செய்த தியாகத்தையும் சொல்லி இருக்கிறது. ஆனால் இங்கே தாவீது தாம் பெற்ற வெற்றியை குறித்து, தாம் பெற்ற வெற்றின்னு சொல்லல, இங்க யாரை குறித்து சொல்லியிருக்கிறாரு? தேவன் பெற்று தந்த வெற்றி, தேவன் கொடுத்த வெற்றி, தேவனால் கிடைத்த வெற்றி, தேவனால் கிடைத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினால் கிடைத்த வெற்றி. இதுல நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே, I am nothing before the victory. இந்த வெற்றிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, முற்றிலும் கர்த்தர் ஒருவரே செய்தார். அதனாலதான் அங்க எதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார்? தயவு. எந்த மனுஷன் தன் வாழ்க்கையில தயவை மறக்காம இருக்கானோ அவன் வாழ்க்கையில வெற்றி குறையவே குறையாது. அல்லேலூயா. எந்த மனுஷன் தேவன் தனக்கு காண்பிக்கிற தயவை மறக்காம வாழ்றானோ, நிச்சயமா சொல்லுதேன், அவன் உயர்வுக்கு மேல உயர்வை நிச்சயம் அடைந்தே தீருவான். ஏன்னா அவன் தயவை மறக்காதவன், நன்றி மறக்காதவன். யாரெல்லாம் உங்களுக்கு தயவு காண்பித்தார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்து விடாதீங்க, மறந்துடாதீங்க. அல்லேலூயா. தயவை மறந்தவன் கண்டிப்பா அவன் வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சி கண்டிப்பா வரும். மனிதர்கள் உனக்கு காண்பித்த தயவையும் மறந்துடாதீங்க, தேவன் காண்பித்த தயவையும் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. எங்க அப்பாவுடைய அடக்க ஆராதனையில ஒரு சகோதரி, அவங்க தான் எங்களை எல்லா விதத்திலையும் வழி நடத்தினாங்க. ஹாஸ்பிட்டல் அங்க இங்க எல்லாம் எல்லா விதத்திலும் எங்களை என்ன செய்தார்கள்? எல்லா ஏற்பாடும் செஞ்சு தந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு விசுவாசி. அல்லேலூயா. அவங்க தயவை நம்ம என்ன செஞ்சிடவே கூடாது, கூடாது. தேவன் காண்பித்த தயவை ஒருத்தன் மறக்கிறான் அப்படின்னா அவன் கீழே வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இங்கே தாவீது தான் தம்பட்டம் அடிக்கல. எப்பா நான் பெற்ற வெற்றின்னு அவர் சொல்லவே இல்லை, இது கர்த்தர் எனக்கு தந்த வெற்றி. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்களா, ஆண்டவரே உம்முடைய தயவினால நாங்க என்ன செய்யப்படாதிருக்கிறோம், அசைக்கப்படாதிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது பாருங்க. தாவீதினுடைய உள்ளத்தை பற்றி 7வது வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அவருடைய நம்பிக்கையினுடைய வலிமை, அவர் எதனால உறுதியா இருக்கிறார்? தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால தான் அவர் எப்படி நிற்கிறார்? உறுதியா நிற்கிறாரு. தேவனுடைய தயவை குறிச்சதான வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் அவர் என்ன செய்யப்படாது இருக்கிறார்? அசைக்கப்படாது இருக்கிறார். யார எதால அசைக்கப்படாது இருக்கிறாரு? தேவனுடைய தயவை குறிச்சதான வெளிப்பாடு இருக்கிறதுனால அவர் என்ன செய்யப்படாது இருக்கிறார்? அசைக்கப்படாது இருக்கிறார். இவர் ராஜாவா இருந்தாலும் இவர் எதை மையமா வச்சு வாழ்றாரு? எனக்கு இந்த ராஜாங்கிற வேர்டை சொன்னதுனால தான் மறுபடியும் ராஜான்னு சொல்றேன். ராஜா
எதை நம்பி வாழணும்? ராஜா எதை நம்பி வாழணும்? ராஜா யாரையாவது நம்பின்னு வாழ வேண்டிய அவசியம் இருக்கா? ராஜா வாழ்க்கை வாழ்றடா அப்படிம்பாங்க சில பேர். என்ன வாழ்க்கை வாழ்ற? உனக்கு என்னப்பா ராஜா வாழ்க்கை வாழ்ற, உன் காட்டில் நல்ல மலை அப்படிமா. அப்ப ராஜா யாரையாவது நம்பி வாழணுங்கிற அவசியம் இருக்கா? யாரை நம்பி வாழ வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை. ஆனா இந்த ராஜா, இந்த தாவீது ராஜா யாரை மையமா வச்சு வாழ்றாரு? கர்த்தரை மையமா வச்சிருக்கிறார். இவர் நம்பிக்கையாக இவருடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மையம் யார்தான்? கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய மைய பகுதி யார்தான்? இந்த ராஜாவினுடைய மைய பகுதி யார்தான்? கர்த்தரை மையமா வச்சிருக்கிறதுனால தான் ஜெயத்துக்கு மேல ஜெயம். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் யார்தான் மையம்? யார்தான் மையம்? யாரதான் மையமா வச்சு சுத்தி சுத்தி வாராரு? தேவனை மையமா வச்சு, தேவனை நம்பிக்கையா வச்சு சுத்தி சுத்தி வர்றதுனாலதான் எந்த நிலைமையிலும் தோக்காம இருக்கிறார். எந்த சத்துரு யாரை தோக்கடிக்க முடியல, எந்த சத்துரு யாரை அசைக்க முடியல, இந்த ராஜாவை அசைக்க முடியல. காரணம் இவருடைய வாழ்க்கையின் மையமே யார்தான்? ஏசப்பா மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். அவர் மேலதான் முழு நம்பிக்கை. எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில மையமா யார்தான் இருக்கணும்? இந்த ராஜாவே ஆண்டவரை மையமா வச்சாருன்னா அப்புறம் நீங்களும் நானும் எவ்வளவு ஏமாத்திரம். ராஜாவுக்கு ஐஸ்வர்யம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? தங்கம் வெள்ளி. ராஜானாலே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஐஸ்வர்யம் இருக்கவன் தான் யாரு? ராஜா. அப்ப அந்த ராஜா எதுக்கு ஐஸ்வர்யத்தை மையமா வைக்காம ஆண்டவரை மையமா வைக்கணும்? அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை மையமா வைக்காம அவர் யாரை மையமா வச்சாரு? தேவனை மையமா வச்சாரு. அதனால்தான் ரகசியம், எவனும் எல்லாரும் புயல் அடிச்சது எல்லாம் வந்தது அவர் மையமா இருந்ததுனால தான் அசைக்கப்படலை. அல்லேலூயா. என் தேவ ஜனமே, நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக மாற வேண்டும். தேவனை மையமாக வச்சிருக்கிறவன் படுபயங்கரமான ஸ்ட்ராங்கு. அவனுடைய பலனுக்கு ஈடே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ராஜா எதை பெருசா பார்க்கிறாரு? எதை பெருசா பார்க்கிறாரு? எப்பா, என் தயவு தான்பா எனக்கு பெருசு. உங்களுக்கு ஒரு ஆமேன் சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றேன், நீங்க ஏன் இவ்வளவு ஆமேன் ஸ்லோவா சொல்லுறீங்க? இது நான் பயங்கர மகிழ்ச்சியில உள்ள அப்படியே மகிழ்ச்சியால பொங்குது இந்த வார்த்தையை சொல்லும் போது. எனக்கு பெருசுனா என்னதுதான்? எனக்கு எதுதான் பெருசு? எப்ப ராஜாவுக்கு எது? இந்த ராஜாவுக்கு எல்லாமே பெருசு தான். ஆனா இந்த ராஜா எதை பெருசா பார்க்கிறாரு? அவருடைய தயவை தான் பெருசா பார்க்கிறாரு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எனக்கு பெருசு தயவு தான். இந்த உலகத்திலேயே எனக்கு பெருசு எதுனா அவருடைய தயவு. அவருடைய தயவை காட்டிலும் இந்த உலகத்துல பெருசு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவரை காட்டிலும் அவருடைய தயவை காட்டிலும் எனக்கு பெருசா எதுவும் தெரியாதாடா அப்பா. அவருடைய தயவை விட எதுவும் பெருசா இருக்குன்னு நினைக்கலாம். அவருடைய தயவை விட வான பூமியை காட்டிலும் அவருடைய தயவு பெருசு. அவருடைய தயவுக்கு அளவே இல்லைங்க. அதனால தான் சொல்றாரு, நான் அசைக்கப்பட மாட்டேன்டா, என்னனாலும் செஞ்சுக்கோ. நான் அவருடைய தயவை பெருசா பார்க்கிறவன். நம்ம ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை அவர் பெருசா பார்க்கிறாரு. நான் தயவை பெருசா பார்க்கிறேன். அவர் ஆண்டவர் எதை பெருசா பார்க்கிறாரு? ஆண்ட அவர் மேல் நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை அவர் பெருசா பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ இதன் வழியாக தான் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த தயவின் வழியாக தான் எனக்கு ஜெயம் கிடைக்கிறது. இந்த தயவின் வழியாக தான் என் வாழ்க்கையில் நான் வெற்றியை பார்க்குறேன். இதன் வழியாக, இந்த தயவின் வழியாக, இந்த தயவின் வழியாக தான் நான் ஜெயிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த தயவின் வழியாக தான் என்னால் உயர முடியும் ஆண்டவரே, இந்த தயவின் வழியாக தான் என்னால் ஜெயிக்க முடியும், இந்த தயவின் வழியாக தான் என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஆண்டவரே. என் உழைப்பின் வழியாக நான் ஆசீர்வதிக்க முடியாது, அவருடைய தயவின் வழியாக தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவருடைய தயவினால் தான் என் உழைப்பு ஆசீர்வாதமாய் மாற முடியும். அவருடைய தயவினால் தான் நான் உயர முடியும். அவருடைய தயவினால் தான் நான் மேன்மை அடைய முடியும். எனக்கு இருக்கிற ஒரே வழி உங்கள் தயவு தான்ப்பா. எனக்கு 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 நான் வெற்றி அடைய ஒரே வழி உங்கள் தயவு தான் ஆண்டவரே. நான் மேன்மை அடைய ஒரே வழி உங்கள் தயவு தான். இப்படி செபிச்சு பாருங்களேன், எல்லா தயவும் உள்ள ஆண்டவர் உங்கள் மேலே நீங்க வெற்றி சிறக்க உங்களுக்கு வழியை காண்பிப்பா. இதுதான் யுத்த இராணுவ ரகசியம். ராஜாவினுடைய இராணுவ ரகசியம் இதுதான். அவர் தயவின் வழியாக நான் வெற்றிப்பை அடைவேன், அவருடைய தயவின் வழியாக வெற்றிக்கு மேல வெற்றியை பெற்றுக் கொள்வேன். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தயவின் வழியாக எல்லாம் உனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த தயவுனால நான் எப்படி என்ன வாழ்க்கையை வாழ்றேன்? அசைக்கப்படாத வாழ்க்கையை வாழ்றேன். இந்த தயவுனால நான் என்ன வாழ்க்கையை வாழ்றேன்? யாரும் என்ன அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேன். சொல்லுங்க, அசையாத வாழ்க்கை. தாவீதுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என்ன வந்தாலும் அசைய மாட்டான், அச்சப்பட மாட்டான். என்ன வந்தாலும் அவனை என்ன செய்ய முடியல, அசைக்கவே. என்னதான் ஒன்னா செஞ்சு என்ன செய்ய முடியலையே, அசைக்க முடியவே. ஏன்? நான் எதன் மேல கட்டப்பட்டிருக்கிறேன்? தயவின் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தயவினால் நான் என்ன செய்யப்படாதிருப்பேன், அசைக்கப்படாது இருப்பேன். அல்லேலூயா. அப்போ உறுதியான வாழ்க்கை, அசையாத வாழ்க்கை. எங்கெல்லாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமோ அவங்க என்ன வாழ்க்கையை வாழ்றாங்க? உறுதியான வாழ்க்கையை வாழ்றாங்க. சொல்லுங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் உறுதியான வாழ்க்கையை வாழ்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் அவன், சொல்லுங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் அசையாத வாழ்க்கையை வாழ்கிறான். எப்படி சிஸ்டர் இவ்வளவு உறுதியா நிற்கிறீங்க? நான் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறேன்? ஆண்டவர் மேல வச்சிருக்கிறேன். இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இவ்வளவு உறுதிக்கு காரணம் என்ன? நம்பிக்கை அவர் மேல இருக்கு. நான் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சிருந்தா என் வாழ்க்கையில் உறுதியாக நிற்க என்னால் முடியவே முடியாது. நான் என் காலை நம்பி நிற்கிறவன் இல்லை, கிருபையை நம்பி நிற்கிறவன். குருவியை பார்த்து சொல்லுவாங்க, அது கிளையை நம்பி அது தூங்குகிறது அல்ல, அது தன் சிறகை நம்பி தூங்குகிறது. லேலூயா. ஏன்னா கிளை எப்போ வேணாலும் முறிஞ்சிடும், அது என்ன செஞ்சிடும்? ஆனால் அது சிறகை நம்பி என்ன செய்யுது? கிளையின் மேலே தூங்குகிறது என்று உலகத்தாரே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம காலை நம்பி நிற்கலை, நம்ம யாரை நம்பி நிற்கிறோம்? கிருபையை நம்பி நிற்கிறோம். இந்த காலு நிற்கிறனாலே கிருபை வேணும். காலு நிற்கிறனாலே என்ன வேணும்? அல்லேலூயா. அப்போ நமக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்மளை எதெல்லாமோ என்ன செய்யுது? ஆட்சி செய்கிறது. நம்பிக்கை இல்லாத மனுஷனை, ஆண்டவர் மேல் ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவனை எல்லா குழப்பங்களும் அவனை என்ன செய்யும்? ஆட்சி செய்யும். நம்பிக்கை இல்லாததுனால தான் குழப்பம் அவனை என்ன செஞ்சுது? பாடா படுத்துது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாததுனால தான் அவனுக்கு தேவையில்லாத யோசனையெல்லாம் என்ன செய்யுது? வருது. ஆமென். தேவையில்லாத சிந்தனை அவனுக்கு என்ன செய்யுது? அதை செஞ்சிருவோமா, இதை செஞ்சிருவோமா, அப்படி பண்ணிடுவோமா, இப்படி பண்ணிடுவோமா, அதை வாங்குவோமா, இதை வாங்குவோமா, அப்படி பண்ணலாமா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, பல வழியை தேடுவான், யோசிப்பான். அப்படியே
ஒரு மாதிரி திருவிக்கிட்டு தான் வருவாங்க. லூயா, ஒரு மாதிரி உருண்டுக்கிட்டு வருவான். என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், ஐயோ அப்படி இருக்கே இப்படி இருக்கே, அப்படியே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பான், எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். எதுக்கு திங்க் பண்ணணும், எதுக்கு அப்படி பயப்படணும், எதுக்கு அப்படி யோசிக்கணும்? நோ, வேண்டாம். நம்பிக்கை இல்லாதவனுக்கு அவன் என்ன செய்யட்டும், யோசிச்சுட்டு போகட்டும். அல்லேலூயா. நீங்கள் அவர் மேல் மட்டும் நம்பிக்கையாக மட்டும் இருங்க. நம்பிக்கையாக மட்டும் இருந்து ஜெபத்தை மட்டும் செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் தயவின் வழியாக தான் என்னால் எனக்கு இந்த விஷயத்தில் உங்கள் தயவு இல்லாமல் எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். நான் தனியாக நிற்கிறேன், இப்போ ஒத்தையில் நிற்கிறேன்பா. எனக்கு யாருடைய உதவி எனக்கு இப்போ இல்லவே. எனக்கு கிடைச்சது ஒன்றே ஒன்று தான். நான் பெருசாக பார்க்குறது உங்கள் தயவை மட்டும்தான். அந்த தயவின் வழியாக தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும். அதை நான் நம்புகிறேன்பா சொல்லிட்டு பேசாமல் இருங்க. தூங்குங்க நிம்மதியாக. அல்லேலூயா. தூங்குங்க. மனுஷனுடைய தயவு கிடைக்கும், கிடைக்காம போகும். மனுஷனுடைய உதவி செய்வேன்னு சொல்லுவான், உதவி செய்யாமல் அந்த தயவு ஏமாத்தாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க, தயவுக்காக காத்துருங்க. அந்த தயவு உங்களுக்கு நிச்சயமா என்ன செய்யும், செய்யும். அந்த தயவை மிகப்பெரிய, அந்த தயவு மேல உங்க நம்பிக்கை இருக்கா? நான் தயவை நம்புறேன் பாஸ்டர், நான் அவருடைய தயவை மட்டும்தான் நம்புறேன் பாஸ்டர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க, நான் அவருடைய தயவை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவருடைய தயவு மட்டும்தான். அப்பா உங்க தயவின் வழியாக தான் எனக்கு கிடைச்சாதான்பா உண்டு, வேற வழியே கிடையாது. இந்த சின்னவனுக்கு, இந்த சிறியவனுக்கு வேற வழியே, எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி உங்க தயவு மட்டும்தான். அல்லேலூயா. மரித்தோருக்கும் தயவு செய்கிற தெய்வன் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு தயவு செய்கிற தெய்வனா? மரிச்சவங்களுக்கும் தயவு செய்வாரா? அல்லேலூயா. நாங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் போது நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு வழி ஒன்னே ஒன்று தான். தயவு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. லூயா. அவர் தயவு மட்டும் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லைப்பா. லூயா. எப்படி ஜெபிக்க போகிறீங்க ஆண்டவர் சமூகத்தில்? ஆண்டவர் சமூகத்தில் எதை கேட்க போகிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் நீங்களா முயற்சி பண்ணி எதையாவது வெற்றியை தேட போகிறீங்களா, அல்லது அவர் தயவினால் உங்களுக்கு வெற்றி வேணுமா? தாவீது நல்லா புரிஞ்சுக்கிட்டார். தாவீதுக்கு நல்லா என்ன செஞ்சுக்கிட்டார், நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. தயவு எவ்வளவு பெரியது, தயவு எவ்வளவு பலனுள்ளது, தயவு எவ்வளவு பயங்கரமானது என்பதை தாவீது நல்லா என்ன செஞ்சுக்கிட்டார், புரிஞ்சு வச்சுக்கிட்டார். இல்லை, அதனால தான் தாவீதை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷங்கிறார். அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிற தேவ மனுஷன் ராஜா எதை தேடுறாரு? கர்த்தருடைய தயவை தேடுகிறார். 100க்கு அதிபதி யாருடைய தயவை தேடுகிறார்? கர்த்தருடைய தயவை தேடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவை தேடுகிறவனுடைய முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்னைக்கும் நான் அவருடைய தயவை தான் தேடுறேன். இன்னைக்கும் நான் அவருடைய தயவை தேடுறேன். ஏன்னா தயவு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமே. அப்போ இந்த வெற்றியின் ரகசியம் என்ன? இந்த வெற்றிக்கு பின்னால இருந்த ரகசியம் என்ன? தேவனுடைய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள் 3:5. நீதிமொழிகள் 3:5. அல்லேலூயா. எதன் மேலே சாயக்கூடாதா? சுய புத்தியின் மேல் சாயாமல் யார் மேல் நம்பிக்கையாக இருக்கணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவருடைய தயவினால். சொல்லுங்க, அவருடைய தயவினால் என்று சொல்லாமல் அங்கே ராஜா என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு? உன்னதமானவருடைய தயவினால். உன்னதமானவர் என்றால் என்ன? மேலானவர். அல்லேலூயா. அவர் யாரு? எல்லாவற்றுக்கும் மேலானவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் தான் உன்னதமானவர். எபிரேயர் வார்த்தையில சொல்லும் போது எல் எலியோ, என்ன வார்த்தை? எல் எலியோ. அல்லேலூயா.
ஆமென் சோதரா. அப்படின்னா என்னது? உன்னதமானவர், உயரத்தில் இருக்கிறவர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அதற்கு பெயர் தான் என்னது அர்த்தம்? உன்னதமானவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாயிருக்கிறார், படைப்புக்கு மேலாயிருக்கிறார், எல்லா சிருஷ்டிக்கும் மேலாயிருக்கிறார், எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாயிருக்கிறார், எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலாயிருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லா அதிகாரத்துக்கும் யார் மேல இருக்கிறார்? தேவன் மேலாயிருக்கிறார். எல்லா ராஜ்யங்களுக்கும், இந்த பூமியில் அநேக ராஜ்யங்கள் இருக்கிறது, அதற்கு மேலா யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். இதற்கு பேர் தான் உன்னதமானவர். எல்லா அதிகாரத்துக்கும் மேல யார் தான்? கர்த்தர். எல்லா அதிகாரம் இருக்கு, இந்த பூமியில் அநேக அதிகாரங்கள் இருக்கு, அந்த அதிகாரத்துக்கு மேல யார் இருக்கிறார்? இயற்கைக்கு மேல யார் இருக்கிறார்? வானத்துக்கு மேல யார் இருக்கிறார்? இதுதான் உன்னதமானவர். அந்த உன்னதமானவருடைய தயவு தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ புரியுதா அவருடைய தயவை குறித்து? ஏன் இதை இவ்வளவு பெருசு, தயவை பெருசுன்னு ஏன் சொல்றோம்னா அது உன்னதமானவருடைய தயவு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிறவருடைய தயவுல தான் நீங்க இருக்கிறீங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். அல்லேலூயா. உன்னதமானவருடைய இரக்கம், உன்னதமானவருடைய தயவு. அப்போ உன்னதமானவர்னா என்னது? உயரத்தில் இருக்கிறவர். சொல்லுங்க, உயரத்தில் இருக்கிறவர். அவர் நம்மை விட்டு தூரமா இல்லை, அவர் எப்படி இருக்கிறார்? உயரத்தில் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் உயரத்தில் இருக்கிறதுனால தான் அவர் தயவு எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அவர் உயரத்தில் இருக்கிறதுனால தான் அவர் தயவு எப்படி இருக்கு? எவ்வளவு உயரத்தில் இருக்கிறாரு? வானம் அவருடைய, பூமி அவருடைய பாதப்படி. அல்லேலூயா. உன்னதமானவர்னா என்ன? எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிறவர். இரண்டாவது என்ன சொன்னேன்? எல்லாவற்றிலும் உயரமாய் இருக்கிறவர். அந்த உயரத்தில் இருக்கிறவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் பாதுகாப்பில் நீங்க இருக்கிறீங்க. அப்போ அவர் உயரத்தில் இருக்கிறார்னா அப்போ யார் ஆட்சி செய்யறாருன்னு அர்த்தம்? உங்களுக்கு புரியல? உயரத்தில் இருக்கிறார்னா ராஜா எங்க இருப்பாரு? ஆளோட ஆளா இருப்பாரா? அவருடைய சிங்காசனத்தை எங்க வச்சிருப்பாங்க? எங்க இருக்கிறதுலே உயரமான பகுதியில தான் யார் உட்காருவா? அப்போ உயரத்தில் இருக்கிறார்னா இவர் யாரு? the king of king. அப்புறம் உன்னதமானவர்னா யாரு? சத்தமா சொல்லுங்க, ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அப்ப இந்த ராஜா நினைச்சிட்டாரு, நான் உயரத்தில் இருக்கிறேன், ஆனா என்னை விட ஒருத்தர் உயரத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த பூமியில உயரத்தில் இருக்கிறேன், ஆனா என்னை விட பல மடங்கு உயரத்தில் வீற்றிருக்கிற ஒரு சேனைகளின் கர்த்தர் ஒருவர் உண்டு. அவருடைய தயவினால் நான் அசைக்கப்படாதிருப்பேன். ஐயா, நான் உயரத்தில் இருக்கிறதுனால அசைக்கப்படாம, நான் என்னமோ உயரத்தில் இருக்கிறதுனால, நான் எல்லாவற்றிலும் மேலா இருக்கிறதுனால நான் அசைக்கப்படாம இல்லை. என்னிலும் ஒருவர் உயரத்தில் இருக்கிறார். வானத்தில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பேன். அல்லேலூயா. அப்ப நான் ஏதோ ஒரு பெரிய பொசிஷன்ல கர்த்தர் வச்சிட்டாருடா அப்பா. எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? பெரிய பொசிஷன்ல கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறேன், நான் உயரத்தில் இருக்கிறேன், அதனால எவன் தயவிலும் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லல. ராஜா என்ன சொல்றாரு? எவன் தயவில் வாழ வேண்டிய அவசியம், உயரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா தாவீது ராஜா? என்னிலும் ஒருவர் உயரத்தில் இருக்கிறார். அந்த தயவு இருக்கிற வரைக்கும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வெளிச்சம் தான் நமக்கு தேவை, இந்த வெளிப்பாடு தான் நம்ம தேவை. நம்மளை இப்படிதான் கர்த்தர் கண்களை திறக்கிறார். நான் உங்களை பார்க்கிறேன்பா. அல்லேலூயா. அப்போ உன்னதமானவர்னா என்ன? உயரங்களில் வாசமாயிருக்கிறவர், சிங்காசனங்களில் எல் எலியோ. சொல்லுங்க, எல் எலியோ.
சொல்லுங்க, எல் எலியோ உன்னதமானவர். அப்போ அவருடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த உன்னதமானவருடைய குணத்தை சொல்றாரு. இந்த உன்னதமானவர் தயவுள்ளவர்ங்கிறாரு. அவர் அதிகாரம் உள்ளவர் சொல்றாரு, உன்னதமானவர் சொல்றாரு. அந்த உன்னதமானவருடைய தயவு சொல்லுங்க, உன்னதமானவருடைய. அப்ப இந்த உன்னதமானவருக்குள்ள இருக்கிற குணத்தை தாவீது ராஜா அழகா சொல்றாரு. டே, அவர் உயரத்துல இருக்கிறாரு, ஆனா அவர் தயவுள்ளவரா இருக்கிறார். கையை தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இந்த உன்னதமானவர்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, அவர் தயவுள்ளவர். கொஞ்சம் உயரத்துக்கு போனோடனே மனுஷனுக்கு என்ன வந்துடுது? அல்லேலூயா, என்ன வந்துடுது? தயவு. கண்ணில் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அவங்க கண்களில் தயவு கிடைக்கிறது பெரிய. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர் கண்களை உங்களுக்கு எப்போதும் தயவு உண்டு. வா மகளே, வா மகனே, ஐ எம் அவைலபிள் 24 hours. நான் உனக்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு உண்மை உள்ளவர். ஏன்னா சச்ச ஒரு வெளிப்பாடு அதுதான். அவர் இவ்வளவு உன்னதமானவர். அவர்கிட்ட இருக்கிற குணம் என்ன? தயவுள்ளவர். அல்லேலூயா. என்ன வந்துடுது? மாதம் கொஞ்சம் உயரத்துக்கு போனோடனே மனுஷனுக்கு என்ன வந்துடுது? பெருமை வந்துடுது, அகந்த வந்துடுது, பெரிய ஆளாக நினச்சிக்கிறான். ஆனால் இந்த தெய்வம் மட்டும் புரிஞ்சுக்கிடவே முடியலை. அவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர் ஒரு பாவியின் மேலே தயவாக இருக்கிறார். அல்லேலூயா. தயவு பெருத்த ஆண்டவர். அவர் தயவுக்கு அளவே இல்லவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ ஜனமே, உனக்கு அவரிடத்தில் தயவு உண்டு. நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவர் உனக்காக தயவு கட்டாயம் செய்வார். இந்த உயர் அதிகாரி கிட்ட போயிட்டேன் பாஸ்டர், எனக்கு அவங்க கிட்டலாம் தயவு கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உயர்ந்தவரிடத்தில் உனக்கு தயவு கிடைக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய தயவு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் தலைமுறைக்கும் உண்டு என்கிறத தீர்க்க தரிசனமாய் நான் உங்களோடு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசின இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நம்பிக்கை, தயவு. ராஜா உங்களை மையமாக வைத்து வாழ்ந்தாருப்பா. அவருக்கு அதிகாரம் இருந்தது, சிங்காசனம் இருந்தது. அதெல்லாம் அவர் மையமாக வைக்கலை. அவர் உங்கள் தயவையும் உங்கள் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒன்று தான் அவருக்கு எல்லாமுமா இருந்தது. ஆண்டவரே, நீர் அவ்வளவு உன்னதமான தேவனாக இருந்தாலும் எவ்வளவு தயவுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அரக்க நல்ல ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் அப்பா. நீர் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா. தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிற அநேகர் உண்டுப்பா, அநேகர் உண்டு. அவங்க வாழ்க்கையை நினச்சி தூங்க முடியாமல் அழுது கொண்டு இருக்கிற ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் இருக்கிறாங்கப்பா. அவங்க ராத்திரி தூக்கம் சமாதானமாக இல்லை ஆண்டவரே. ஆனால் உங்கள் தயவை கட்டளை இடுங்கப்பா. நீர் உங்கள் தயவை கட்டளை இடுங்கப்பா. நிம்மதியான தூக்கத்தை அவங்க தூங்கலப்பா. ஏதோ தூங்குறாங்க, அவ்வளவுதான். அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறா. இனி உன் தூக்கம், நிம்மதியான தூக்கத்தை நான் உனக்கு தருவேன். உனக்கான வழியை நான் ஆயத்தம் பண்ணுவேன். தைரியத்தோடு போ. இந்த தயவு உனக்கு வழியை காண்பிக்கும். இந்த தயவு என்கிற வழியாக நீ பெரிய காரியத்தை சுதந்திரிக்க போகிறாய். இந்த தயவு என்கிற வழியாக நீ பெரிய உயர்வை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இந்த தயவு என்கிற வழியாக நீ பெரிய காரியத்தை பெரிய இடத்துல கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். தங்கச்சி, மகளே, அம்மா, இந்த தயவு உனக்கு போதும். கர்த்தர் மறுபடியும் இந்த வார்த்தை எனக்கு ஆமை அழுத்தி சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர், நீ நிம்மதியான தூக்கத்தை தூங்க போகிறார். உன் தூக்கம் செம்மையாய் சமாதானமாய் இருக்க போகிறது. தைரியமா போ.
கலங்காத, திடன்கொள், பயப்படாது. அவர் உனக்கு பலமாயிருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகிட்டாருன்னு நினைக்காத. ஆமை, உனக்கு அவரை தெரியலை, உன் கண்ணுக்கு அவர் தெரியலை, ஆனால் அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு மாத்திரம் போ. அவர் உனக்கு முன்னாக போய் உனக்கான எல்லாவற்றையும் செவைப்படுத்துவார். அல்லேலூயா. எப்போது பழுக்கும் இந்த பழம், எப்போது பழுக்கும்? பிஞ்சு ஆயிட்டு, காய ஆயிட்டு, பழம் பழுக்க போகிற இடத்துக்கு வந்துட்டு, ஆமை, பழுத்த பழம் இப்போ உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இத்தனை நாள் நீ காத்து கொண்டிருந்தால் எப்பொழுது இந்த பழம் பழுக்கும், எப்பொழுது என் வாழ்க்கையில் விடிவு வரும், எப்பொழுது என் வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை செயலாற்ற போகிறார் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஒரு அறுவடை உன் வாழ்க்கையில் வருது. நீ கூட கூடையா பறிக்க போகிறாய், நீ மூட மூடையா அறுவடை பண்ண போகிறாய், நீ திரள் திரளாய் பிடிக்க போகிறாய். ஒரு அறுவடை, தீர்க்க தரிசனம் வார்த்தை பெற்றுக்கொள். Receive it in the name of Jesus. கூட கூடையா அறுவடை, மூட மூடையாய் அறுவடை, திரள் திரளாய் அறுவடை. ஆமை, கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ராத்திரி எங்களுக்கு நல்ல சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உண்டாகட்டும்பா ஆண்டவரே. நல்ல ஜெபிக்கணும். அதிகாலையில் உம்மை துதிக்கிற துதியோடு எழும்படும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.